ஆன் ஆயிடுச்சா? நான் பேசுறது கேக்குதா? வீடியோ கட் பண்ணு. நான் ஃபேனை வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஆராய்ச்சி. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களை பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கோம், காலில் வந்து ஒரு கட்டு போட்டிருக்கோம். கட்டு போட்டிருக்கனால எதுவும் ஃப்ராக்சர்லாம் எதுவும் நினைக்காம ஜவ்வு வந்து லைட்டாக வந்து விலகியிருக்காங்க. ஸோ அதனால் நாட்டு மருந்தில் போய் நம்ம வந்து பார்த்து வந்து கட்டியிருக்கோம். ஸோ நிறைய பேர் என்ன நினச்சிட்டாங்கன்னா, வீடியோ வர்றதுனால அவன் எங்கேயும் இந்த ரேஸுக்கு போயிட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு சில பேச்சு வந்து வந்துச்சு. இது வந்து நான் இதுக்கு மேலே சொல்ல விரும்பல. நிறைய பேர் வந்து அந்த மாதிரி நினச்சிட்டாங்க. வீடியோ எதுவும் போடறதுனால சின்ன சின்ன ஷார்ட்ஸ் போட்டு இந்த வீல் ஷார்ட்ஸ்லாம் போட்டுருந்தாங்க, அவன் எங்கேயோ ரேஸுக்கு போயிட்டான் அப்படின்ற மாதிரி வந்து நினச்சிட்டாங்க. ஆக்சுவலாக நான் வந்து ரேஸுக்கெல்லாம் வந்து எங்கேயும் போக கிடையாது. என்னோடய உடம்பு சூழ்நிலையினால இந்த ஒரு 2-3 வாரமாக சம்திங் வீடியோதும் பெரிய வீடியோ வந்து அந்தளவுக்கு வராமல் இருந்திருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரி இப்போ தான் கட்டுது, எவ்வளோ நாளாக ஒரு பிரச்சனை. இது வந்து இன்றைக்கி வந்து ஒரு பிரச்சனை. நேற்று நைட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா கால் வந்து நீங்கிச்சு. அதுக்கு முன்னாடி வீடியோ போடுறதுக்கான ரீசன் வந்து என்னென்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மெட்ராஸ் ஐ மாதிரி தான். பட் அது என்ன ஆக்சுவலாக தெளிவாக விளக்கமாக சொல்லணும் அப்படின்ற பட்சத்தில், நம்மளோட கண் வந்து பார்த்திங்கன்னா அந்த கருவிழி வந்து அப்படியே ரொம்ப சின்னதாகிடுச்சு. சின்னதாகிடுச்சு. கண் வந்து திறக்கவே முடியல. மேக்ஸிமம் பார்த்தேன் அப்படின்னா என்னால் இதுதான் ஃபோன் அப்படின்னு பார்க்க முடியும். அந்த ஃபோனுக்கு கீழே கேமரா இருக்கா அப்படின்னு தெரியாது. ஏதோ ஒரு மாதிரி பிளர்ராக தெரியும். ஒரு 5 அடி தூரத்தில் இருந்தாங்க அப்படின்னா அது வந்து யாருன்னே அவங்க ஃபேஸ் வந்து என்னால் கெஸ் பண்ண முடியாது. அந்தளவுக்கு வந்து இருந்துச்சு. இதில் வந்து நான் ரெடியாக வந்து ஒரு 1.5 வீக் வந்து ஆச்சு. ஸோ அதனால் நிறைய பேர் நிறைய விதமாக வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நான் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன் அப்படின்னா, நீங்களாக ஒன்று வந்து கற்பனை பண்ணிக்காதீங்க. பொய் சொல்லுங்க, எந்த அவசியமும் எனக்கு கிடையாது. ஸோ இன்றைக்கி இந்த பிரச்சனைனால தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து நான் ஷூட் பண்ணக்கூடாது அப்படின்றதுல தான் வந்து இருந்தேன். ஸ்டில் வந்து நிறைய பேர் நிறைய விதமாக பேசினா சரி உண்மையை சொல்லிடுவோமே, சரி யூடியூப்லையே நம்ம வந்து இந்த கஷ்டத்தை வந்து ரொம்ப பகிர்ந்துக்கணும் அப்படின்ற போல தான் வந்து இருந்தேன். இது வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனையாகவும் இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுன்னா நான் அதை வந்து கண்டிப்பாக ஷார்ட்ஸ் எடுத்து போட்டிருப்பேன். ஸோ இன்றைக்கி இந்த ஷார்ட்ஸ் போகிறதுக்கான இந்த வீடியோ போகிறதுக்கான ரீசன் இதுதான். ஏன்டா வந்து ஃபோனை லேண்ட்ஸ்கேப்பில் வைக்காமல் இப்படி நேராக வச்ச மாதிரி எடுத்துருக்க அப்படின்னு நிறைய ஒரு கேள்வி இருக்கும். ஃபுல் ஃபேஸ் தெரிய மாட்டேங்குதுங்க. நான் ஆக்சுவலாக நடந்த கிளிப் ஒன்று வந்து உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். அதை வந்து லேண்ட்ஸ்கேப்பில் வச்சு ட்ரைபேடை வச்சு ஹைட்டாக வச்சு வந்து தான் எடுத்துருக்கேன். அந்த கிளிப்பை வந்து பாருங்கள். அண்ட் 1 செகண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு Redmi 12C மொபைல் ஒன்று வாங்கியிருக்கோம். இந்த அப்டேட்டை நான் வந்து சொல்லியிருக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா, இது ஒரு சின்ன இஷ்யூ நான் வாங்கினது. அது வந்து நான் ஃபியூச்சர் அப்டேட் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா இப்போ இந்த வழியில் வந்து என்னால் கொஞ்சம் பேச முடியல, ரொம்ப பெயினாக இருக்குது. ஆக்சுவலாக காலை வந்து நேராக தான் வந்து வச்சுருக்கணும். நேராக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சமமாக நேராக வந்து தான் வச்சுருக்கணும். நான் வந்து சரி வீடியோக்காக அப்படி அந்த சைடில் வச்சா வந்து தெரியல ஆக்சுவலாக கால். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொசிஷன் வந்து வச்சுருக்கேன். ஸோ ரொம்ப நேரம் வந்து இது பண்ண முடியாது, அப்புறம் சரியாகாது. நாளைக்கு மேபி ரெடி ஆகுமான்னு தெரில. ரெடியான நாளிலேருந்து வீடியோ வரும். ரெடி ஆகலை அப்படின்னா ஒரு மோர் தென் 2 or 3 டேஸில் வந்து வீடியோ வந்துடும். சரி, ஓகே. இந்த வீடியோ இந்த இடத்துல வந்து நான் எட் பண்ணிக்கிறேன். சொல்ல எனக்கு நான் இன்னும் கொஞ்சம் வந்து பேசுனா அழுதுறணும் ஒரு பயமாக இருக்குது. ஓகே, இந்த வீடியோ வந்து நான் எட் பண்ணிக்கிறேன்.